மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். மதுரை தாவேகா மாநாட்டு பந்தல் அமைந்துள்ள பகுதியில் கொளுத்தும் வெயில் வரும் நிலையில் தரை விரிப்பை கிழித்து எடுத்து சென்ற தாவேகாவினர் அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். அந்த தரை விரிப்பை கிழித்து எடுத்து சென்றிருக்கின்றன தொண்டர்கள், மேலும் விவரங்கள். தாவேகாவினுடைய மாநில மாநாடு மதுரையில் இன்று மாலை நடைபெறவிருக்கிறது. இதற்காக காலை முதலே தாவேகாவினுடைய தொண்டர்கள் காலை முதலே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏராளமான தொண்டர்கள் தற்பொழுது வரைக்கும் வருகை கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இதனுடைய ஏற்பாட்டாளர்கள் தரப்புல ஏற்பாடுகள் சிறு குறை இருந்தாலும் கூட மற்றொரு புறம் வெயிலினுடைய தாக்கம் என்பது மிக அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. சரியாக காலை 8 மணி முதலே கடும் வெயில் என்பது வாட்டி வதைத்து வந்த நிலையில சிலர் கீழே இருக்கக்கூடிய, அதாவது தரை போர்வையை கிழித்து அதனை கூடாரமாக மாற்றி திடலுக்குள்ளேயே கூடாரம் போல் அமைத்து அங்கேயே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் அந்த பேனருக்கு கீழேயும் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் அருகில் இருக்கக்கூடிய மரங்களை நோக்கியும் செடி கொடிகளை நோக்கியும் சென்று ஒளிந்து கொள்கிறார்கள். கடும் வெயில் என்பது வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு புறம் சிறு சிறு குறைபாடுகள், அதாவது தண்ணீர் தட்டுப்பாடுகள் போன்ற சிறு சிறு குறைபாடுகள் இருந்தாலும் கூட மற்றொரு புறம் இந்த வெயிலின் தாக்கம் என்பதும் கடுமையாக இருந்து வருகிறது. அதனாலே இந்த போர்வையை தீர்த்து கூடாரமாக மாற்றி அதிலும் சில தாவேகா தொண்டர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த வெயிலின் தாக்கம் ஏற்பட்டு ஏதேனும் மருத்துவ வசதிகள் தேவைப்படும் பட்சத்தில் இந்த மாநாட்டு திடலுக்கு ஓரமாக சில எமர்ஜென்சி மெடிக்கல் கேம்ப் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவசர ஊர்தியும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றாலும் கூட உடனடியாக சுமார் 40க்கும் மேற்பட்ட அவசர ஊர்திகள் ஆங்காங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக அவர்களை கொண்டு சென்று அவசர ஊர்தியில் ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அதாவது முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. அங்கு என்னென்னலாம் குறைபாடுகள் இருந்ததோ அதை 2வது மாநில மாநாட்டில் இருக்கவே கூடாது என்பது ஏற்பாட்டாளர்களுடைய கருத்தாக இருந்தது. ஆனாலும் கூட சிறு சிறு குறைகள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இந்த தண்ணீர் தட்டுப்பாடுகள், கடந்த முறை மிகுந்த தண்ணீர் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டு, ஆனால் இப்போது மாநாட்டு திடலில் ஆங்காங்கே சிறு தண்ணீர் தட்டுப்பாடு தான் ஏற்படுகிறது. சுமார் 506 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த மாநாட்டு திடலில் கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முதல் 2 அரங்கு முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 2 அரங்குகள் இன்னும் வர இருக்கிற தொண்டர்கள் கூட்டத்தில் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி அஜய். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.